ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சினிமா துறையில் ஒரு பெரும் இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்தவரும், நிறைய படத்தில் வில்லன் நடிகராக நடித்து இவர் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்ச டேனியல் பாலாஜி. அவர் வந்து நேற்று இரவு வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து மக்களோட மனசில் வந்து ரொம்ப ஒரு பெரும் தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா பொல்லாதவன், பைரவா, எண்ணெய் எறிந்தால் இப்படி பல படத்தில் நடிச்சிருந்தாரு. கோட்டை வீரம் முன்ன நின்று பேசவே பயப்படுவானுவ. பல படத்தில் நடிச்சு அவர் அடையாளம் தெரியுதா அப்படிங்கிறதோட வந்து இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியே வந்த வடசென்னை அப்படிங்கிற ஒரு படத்தில் தம்பி அப்படிங்கிற ஒரு ரோல் எடுத்து சூப்பராக வந்து நடிச்சிருப்பாரு. வடசென்னை 2 வரப்போகிற நிலைமையில வந்து அவர் இல்லாதது வந்து அந்த படக்குழுவுக்கு ஒரு பெரும் இழப்பாக தான் இருக்கும். அவர் இறந்து போன செய்தி கேட்டோன்னா இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் அமீர், ஜிபிஎம் இவங்க எல்லாம் வந்து நைட்டே வந்து கிளம்பி வந்து அவர் உடலை வந்து பார்த்துருக்காங்க. இவர் இறந்த கொஞ்ச நேரத்திலே வந்து இவரோட கண் வந்து பார்த்தீங்கன்னா தானம் செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலேயே வந்து அவர் இறந்த ஒரு செய்தி கேட்டோன்னே வெற்றிமாறன், அமீர் அவங்கெல்லாம் வந்து உடனே வந்தப்போ வந்து அவங்களுக்குள்ள வந்து என்ன மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவரோட வீட்டுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு. இன்னும் பல நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பொதுமக்களோட அஞ்சலிக்காக அவரோட உடல் வந்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்க அவரோட வீட்டில் தான் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு வந்து சென்னை ஓட்டேரி மயானத்தில் வந்து அவரோட உடலை வந்து மின் தகனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வந்துட்டு இருக்கு. உண்மையிலே வந்து இருக்கும்போது வந்து ஒரு சிலர் வந்து உதவி பண்ணுவாங்க. ஆனால் இவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கண் தானம் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காரு. உண்மையிலே வந்து அவர் வந்து மண்ணை விட்டு பிரிஞ்சாலும் வந்து அவர் நடித்த கதாபாத்திரங்கள் மக்கள் மனசை விட்டு பிரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அவரை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.